அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்டகிரக விநாசாய அனுபத்மபாஸ்மகே. அனைவருக்கும் வணக்கம். சிவ அனுகிரம் அனைவருக்கு சுட்டிக்கட்டும். நம்ம இன்றைக்கு பார்க்க போற பதிவு மூல நட்சத்திரத்துக்கான பதிவு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த வேதகால கேரக்டர்ஸ் அனுமான், அனில், சஞ்சீவி மலை மற்றும் சிலோன் வரலாறு, அசுரகுல வரலாறு, இவர்களை பற்றி நம்ம இந்த மூல நட்சத்திரத்துக்காக தெரிந்து கொள்ள வேண்டும். அசுரகுல வரலாறு, முனிவரின் வழித்தோன்றல்கள் தான் அசுரர்களும், காசியப முனிவரின் வழித்தோன்றல்கள் தான் தேவர்களும். தேவர்கள்ல 16 பேரும், அசுரர்கள் அதிதி வழியா 38 தேவபுத்திரர்களும், அவர்களுடைய வழித்தோன்றலாக தேவர்களும், காசியப முனிவரின் இன்னொரு மனைவியான திதி மூலியமாக பிறந்தவர்கள் அசுரர்கள். ஓகே, இரண்டுமே ஒரு இறைசக்தியின் மூலமாக உருவாக்கப்பட்டதுதான். காசியப முனிவர் தான் இரண்டுக்கும் வித்தாக இருந்திருக்கிறார், நல்லவற்றுக்கும் கெட்டவற்றுக்கும் வித்தாக இருந்திருக்கிறார். ஸோ அப்படி இதுதான் அசுரர்களோட பேசிக் வரலாறு. அதுக்கப்புறம் பல பவர்ஃபுல் அசுரர்கள் இந்த பிரபஞ்சத்தில் அவதரித்துக் கொண்டே இருந்தனர். இதுல நம்ம இந்திரன் பல அசுரர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இவர்களை சம்ஹரிக்க இறைவன் பல அவதாரம் எடுத்திருக்கிறான். அந்த அவதாரங்களில் ஒன்றுதான் ருத்ராவதாரம் ஆகிய அனுமன். இந்த ஆஞ்சநேயருடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அஞ்சனை மற்றும் கேசரியின் மைந்தனாகிய ஆஞ்சநேயன் வாயுவின் அம்சமாக பிறந்தவர். வாயு பகவானின் அம்சமாக பிறந்தாலும் இவர் நந்திதேவனின் சாபத்திற்கு, ராவணனுக்கு நந்திதேவன் அளித்த சாபத்தின் பேரில் ஒருமுறை ராவணனுக்கும் நந்திக்கும் கைலாய மலை எடுக்கும் போது ஏற்பட்ட யுத்தத்தில் இவரை பசு என்று ராவணன் நந்திதேவரை பார்த்து பரிகசிக்க, இதே போல ஒரு வானனத்தால் உன்னுடைய அழிவு ஏற்படும் என்று சொல்ல நந்திதேவர் சாபம் அளிக்க, அந்த சாபத்தை நிறைவேற்ற இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அவதார பிறப்பு தான் இந்த ஆஞ்சநேயர். நம்ம ஊர்ல சிவனோட அவதாரமா ஆஞ்சநேயரை சொல்றதில்லை என்றாலும் நார்த் இந்தியால 19 சிவ அவதாரங்கள் ஒன்றாகவே ஆஞ்சநேயர் கருதப்படுகிறார். நம்ம ஊர்ல ஆஞ்சநேயருமோ, அங்கெல்லாம் அனுமான் பாங்க. சிலோன் ஆக்சுவலி தேவசிற்பி விஸ்வகர்மாவால் சிருஷ்டிக்கப்பட்டு அதை அழகாபுரிக்கு இணையாக குபேரனால் ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருந்த ஒரு பட்டணம் அது. தன்னுடைய சிவபக்தியின் மகிமையாக குபேரனை அடித்து ஓட விரட்டி விட்டு அந்த பட்டணத்தை தான் எடுத்து ஆட்சி செய்து கொண்டு வந்ததாக வரலாறு உண்டு. இன்றும் இந்த ராமாயணத்துக்கான பல ஆராய்ச்சி குறிப்புகள் சொல்றதை விட பல இடங்கள் ராமாயணம் நடந்ததற்கான சான்றாக பல இடங்கள் இலங்கையில் உள்ளன. நுவரேலியால இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு, இலங்கையில ஏகப்பட்ட இடத்துல இருக்கு. அங்க சஞ்சீவி பர்வதம் அங்கதான் இருக்கு. அனுமானால தூக்கி கொண்டு போகப்பட்ட பர்வதம், அந்த சஞ்சீவி மலையானது அங்கதான் இருக்கு. ஸோ லெட் அஸ் கம் பேக் டு த மூல நட்சத்திரம் சப்ஜெக்ட். இந்த மூல நட்சத்திரம் அனுமானோட கேரக்டருக்கு இணையாக சொல்லப்பட்டாலும் இவர்கள் வாழ்க்கையில் தங்களுடைய கேரக்டர், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய திறமையை மொத்தமாக தன்னுடைய எஜமானத்தில் ஒப்பிக்கக்கூடிய ஒரு, அதாவது தன்னோட டெடிகேஷனை கம்ப்ளீட்டா தன்னோட ஆர்கனைசேஷனுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு திறமை பெற்றவர்கள் இவர்கள். பல துறைகள், எல்லா துறையிலையும் மூல நட்சத்திரம் இருப்பாங்க. இவர்கள் இல்லாத துறையே கிடையாது. நவக வியாகான பண்டிதர் என்று சொல்லக்கூடிய அனுமனின் மூதையான நட்சத்திரம் கொண்ட இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லா துறையிலுமே இருப்பார்கள். புரோக்கரேஜா இருக்கட்டும், கமிஷனிங்கா இருக்கட்டும், டிரைவிங்கா, எல்லா துறையிலும், அனைத்து துறையிலும் இவர்கள் வல்லவர்கள். மருத்துவத்துறையிலும் மூல நட்சத்திரம் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை ஆளும் கிரகமாக கேது கிரகம் வருகிறது. இந்த நட்சத்திரம் தனுசு ராசியில இருக்கிறது. போர் ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில இருக்கிறது. ஸோ இதுல நம்ம மெயினா ஒரு 2 ஸ்டோரி மட்டும் பார்க்க போறோம். ஒண்ணு சிவனுக்கும் அனுமனுக்கும் நடந்த ஃபைட்டு, இன்னொன்னு யமனுக்கும் அனுமனுக்கும் நடந்த ஃபைட்டு. இந்த 2 ஸ்டோரி மட்டும் பார்த்துட்டு இதன் மூலியமா இந்த நட்சத்திரத்தோட கேரக்டர்ஸ் டீகோடிங் மற்றும் இதற்கான பரிகாரங்கள், கர்மவினை நீக்கும் பரிகாரங்கள், சாதகதாரை பரிகாரங்களை கொண்டு பற்றுவோம். தேவநகரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டை வீரமணி என்கிற ராஜா ஆட்சி செய்து கொண்டு வந்தார். வீரமணின்ற இது பத்ம புராணத்துல வரக்கூடிய ஒரு கதையானது. வீரமணி தேவநகரி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வீரமணி ஆட்சி செய்து கொண்டு வர்றார். இவர் மகாகாலரான சிவனின் பெரும் பக்தன்.
சிவனை நோக்கி தவம் செய்து பல வரங்கள் கைவிடப்பட்டோம். அதாவது இறைவனோட டைரக்ட் ப்ரொடெக்ஷனுக்கு கீழே இருக்கிறவன். அதாவது சிவன்கிட்ட என்ன வரம் கேட்டான்னா, என் நாட்டு மக்கள் எப்போதும் நிம்மதியா இருக்கணும், என் நாட்டுக்கு மேல எதிரிகள் படையெடுத்தால் நீங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற வரத்தை டைரக்டா வாங்கினவரு. ஸோ அப்படி இருக்க இவருக்கு நாட்டுல எதிரிகள் படையெடுத்து வந்தாலே சிவகணங்கள் அவங்களை அழிக்கக்கூடிய ஒரு நிலைமையாக நடந்து வர, இந்நிலையில் ராமன் அஸ்வமேத யாகத்தை செய்ய, அந்த அஸ்வமேக யாகத்தின் குதிரையானது குதிரை பலம் பெற, இந்த அஸ்வத்தை வீரமணிக்கு 2 புதல்வர்கள், அதுல ஒரு ருக்மதங்கன்ற ஒரு புதல்வன் இந்த அஸ்வமங்க மேத யாக குதிரையை தன்வசமாக்கி கொள்ள, அதை அவர் ராஜா வீரமணிகிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் அஸ்வமேத குதிரையை கொண்டு வந்துட்டேன்றப்ப, பகவானோட குதிரையாச்சுன்னு சொல்ல, ஆனா சத்திரிய தர்மம் நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி ஈஸியா கப்பம் கட்டுறது, சத்திரிய தர்மமானது நமக்கு அதை இடம் கொடுக்கல, சோ நம்ம போராடி பார்க்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல ராஜா வீரமணியும் அந்த போருக்கு ஒற்றுக்கொள்ள, புஷ்கரன் என்று சொல்லக்கூடிய பரதனுடைய புத்திரனும் சத்ருகுணனும் அந்த யஜ்ஞ அஸ்வத்திற்கு அது உருவாக்கப்பட்ட குதிரைக்கு காவலாக புஷ்கரன், சத்ருகன் மற்றும் அனுமான் மூவரும் அந்த குதிரைக்கு காவலாக வருகிறார்கள். ராமர் யாகசாலையில உட்கார்ந்துருக்க, அவரால் ஏந்திருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ ராமரும் சீதையும் அங்கே யாகத்தில் கலந்து கொண்டு யாகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த வீரமணியின் பையனாகிய ருக்மதகன் அந்த குதிரையை பிடித்துக் கொள்ள, முதலில் புஷ்கரன் யுத்தம் செய்கிறான். புஷ்கரன் யுத்தம் செய்து வீரமணியுடைய 2 பசங்களையுமே தோற்கடித்து விடுகிறான். பிறகு ராஜா வீரமணி யுத்தம் செய்ய, அவர்களால் புஷ்கரன், அதாவது பரதனோட பையனையே சமாளிக்க முடியல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவர் என்ன பண்றாரு, கை தூக்கிறாரு மேல, தம்பி வாப்பா அப்படின்றாரு. உடனே இவர் டைரக்டா வர்றா, எடுத்த உடனே தன்னோட படைகளை அனுப்பி வைக்கிறார். அந்த படைகளை புஷ்கரன், சத்ருகன், அனுமான் 3 பேர் இருக்காங்க. அனுமான் யுத்தம் செய்யவில்லை, சத்ருகனும் புஷ்கரனுமே அந்த படையை தோற்கடிக்கிறார்கள். தோற்கடித்துக் கொள்ள கடைசியா அவர் என்ன பத்ரா அப்படின்றாரு. உடனே நம்ம வீரபத்திரர் கிளம்பி வராரு. வீரபத்திரர் துவம்சம் செய்கிறார். புஷ்கரனை வந்தோடனே கொண்டுடுறார். வீரபத்திரன் புஷ்கரனை கொண்டு விடுகிறார், சம்ஹரித்து விடுகிறார். சத்ருகனுக்கும் இவருக்கும் யுத்தம் நடக்கிறது. பிரம்மாஸ்திரம் ஏவராரு, என்னென்னமோ பண்ணி பார்க்கிறாரு. ஒரு சமயத்துல சத்ருகனும் வீரபத்திரனுக்கு தலை வணங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வர களத்தில் இறங்குகிறார் ஆஞ்சநேய சுவாமி. களத்தில் இங்கே அதிரடியாக இவருக்கும் வீரபத்திரருக்கும் பல காலம் யுத்தம் நடந்து வர, ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் மகாதேவரே இறங்கி அனுமனுடன் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார். புஷ்கரன் இறந்துட்டாரு, சத்ருகுணன் மூழ்ச்சியாகிவிட்டான். மகாதேவரே யுத்தம் செய்ய, டைரக்டா யுத்தம் செய்ய, அப்படி இருக்கிற சிவபெருமான் தன்னுடைய சூலாயுதத்தை ஏவ ஆஞ்சநேயர் அதை முழுங்கிடுறார். அனுமனுடைய சூலாயுதத்தை ஆஞ்சநேயர் முழுங்கி விடுகிறார். 2 ஒன்னே தான். இந்த சைடு நிக்கிறதும் அதான், அந்த சைடு இவர் ராம சேவைக்கு கட்டுப்பட்டு யுத்தம் செய்கிறார். அவர் பக்தனுடைய கோரிக்கைக்கு கட்டுப்பட்டு யுத்தம் செய்கிறார். 2ம் ஒரே சக்தி, ஒரே ருத்ர சக்தி. இவர் 11 ருத்ரர்ல ஒரு ருத்ரத்தோட அம்சம் தான் பீமருத்ரர். பீமருத்ரோட அம்சம் தான் ஆஞ்சநேயர், பீமன், மத்வாச்சாரியார் போன்றவர்கள் இந்த பீமருத்ரின் அம்சமாக கருதப்படுகிறார்கள். அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல சண்டை படுகோரமாக சூலத்தை முழுங்கி விடுகிறார். சிவனார் ஆஹா சூலாயுதத்தை முழுங்கிட்டானே, அது திருப்பி கொடுப்பான்னு கேட்க, ஆஞ்சநேயர் திருப்பி கொடுக்க, உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்க, ஆஞ்சநேயர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு சஞ்சீவி மலைய குமாரன் புஷ்கரனை காப்பாற்றுவதற்காக எடுத்து வர போறேன், சஞ்சீவி மூலிகை எடுத்துட்டு வர போறேன். அது வரைக்கும் நீங்க எதுவும் யுத்தம் பண்ணாம எங்க சேனைக்கு நீங்க பாதுகாவலா இருக்கணும், எங்க படைக்கு நீங்க பாதுகாவலா இருக்கணும்னு வீரமணியா பயந்து போயிட்டாரு. ஏன்னா மகாதேவரே அவருக்கு டெம்பரரியா காவலா இருக்காரு. ஆஞ்சநேயர் வந்தோன்னு திரும்ப யுத்தம் ஆரம்பிக்கும் என்கிற சுச்சுவேஷன்ல இவர் வீரமணியை அமைதியாகிவிட, இவர் போய் சஞ்சீவி மூலிகளை எடுத்து அந்த சஞ்சீவி மூலிகை காத்து பட்ட மாத்திரத்திலே புஷ்கரனை உயிர் பிழைக்கிறார். இன்னும் மூச்சையிலிருந்து எழுகிறார். திரும்பி யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. இது யுத்தம் தாங்க முடியாமல் போக பல பிரபஞ்சத்தில் பல இதுவாக ஆஞ்சநேயருக்கும் சிவனுக்கும் டைரக்டா யுத்தம் நடக்குது. மகாதேவரும் அவருடைய இதுக்கு சத்தும் கலைத்தவர்கள் ஆஞ்சநேயரும் அவருடைய அவதாரம்ன்றதுனால ஒரு காலத்துல சிவனே அவருக்கு ஆஞ்சநேயருக்கு
யுத்த கலைகளை கற்பித்த காரணத்தினால் குருவோடைய சிஷ்யன் சண்டை போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஆஞ்சநேயருக்கு பல குரு, அதுல சிவனும் ஒரு குரு, சூரியன் ஒரு குரு, சிவாம்சமாகிய சூரியனும் ஒரு குரு என்று சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இவங்க 2 பேருக்கும் கடுமையான ஃபைட் நடக்குது. ஸோ இது தாங்க முடியாமல் ராமர் தன்னுடைய இறை சொரூபமான சொரூபத்தை அனுப்ப விஷ்ணுவுடைய சொரூபமாகிய ராமரே விஸ்வரூபம் எடுத்து நடக்க யுத்தகலமே ஸ்தம்பித்து போகிறது. மகாதேவர் ராமரை கண்டவுடன் வணங்கி நிற்கிறார். என்ன, மகாதேவருடைய இஷ்ட தெய்வம். காசியில இன்னைக்கும் தாரக மந்திரம் சொல்லிதான் இவர் இறந்த ஆத்மாக்களுக்கு மோட்சம் கொடுப்பதாக ஐதீகம். மகாதேவ ராமரே நிற்க, விஸ்வரூபம் எடுத்து நிற்க, மகாதேவர் அவரை கண்ட மாத்திரத்தில் வழங்குகிறார். வீரமணியிடம் வீரமணி, இது என்னுடைய ஆராதனை மூர்த்தி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, நான் ராமனுக்கு நான் எப்போதும் கட்டுப்பட்டவன், அவர் மேலே அத்தியந்த பிரியம் கொண்டவன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில, அதாவது தான் ராமனை பூஜிப்பதில் மிகுந்த பிரியம் கொண்டவன் என்று சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இறைவன் அதை வெளிப்படுத்த வீரமணியானவன் அந்த யாகத்தின் குதிரையை திருப்பி கொடுத்து ராமரிடம் மகாதேவரிடம் மன்னிப்பு கேட்டு பிறகு அந்த யுத்தமானது முடிந்ததாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. சோ இவர்கள் எடுத்த காரியத்திற்காக எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தையும் சந்தித்து அதை முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு திறமை பெற்றவர்கள். அதே போல இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் தன்னுடைய கணவனுக்காக தான் எடுத்துக்கொண்ட காரியத்திற்காக எப்போதும் எந்த ஒரு பிரச்சனையும் சந்தித்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்கள். சத்யவான் சாவித்திரி போல கணவனின் கடைசி வரைக்கும் வைத்து காப்பாற்றக்கூடிய ஒரு நல்லுள்ளம் படைத்தவர்கள் இந்த பெண்கள். ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக மூல நட்சத்திரக்காரங்க எந்த அளவுக்கு வேணாலும் கஷ்டப்படுவாங்க. இவர்கள் இயற்கையாகவே இறைவனின் அருள் பெற்றதால் இவர்களுக்கு உண்ண உணவிற்கும் உடுத்த உடைக்கும் இருக்கும் இடத்திற்கும் என்னாலும் பஞ்சம் வராது. வாழ்க்கையிலே மூல நட்சத்திரக்காரர்கள் இதை நன்றாக உணர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு இறையருள் என்றும் கூடவே இருக்கும். இறைவனான மகாதேவரின் அருள் பெற்றவர்கள், ராமனின் அத்தியந்த பிரியமானவர்கள், தன் இதயத்தில் இறைவனை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், தன் இதயத்தை பிளந்த அன்பை நிரூபித்த ராமன் நிரூபித்த கதையும் ராமனுக்கு தன்னுடைய அன்பை நிரூபித்த கதையும் உண்டு, ஆஞ்சநேயர் நிரூபித்த கதையும் உண்டு. சோ அப்படி இருக்க இவர்கள் இதய சக்கரம் மிகுந்த பலம் பெற்ற இதய சக்கரத்தை உடையவர்கள். கருணை, இவருடைய கருணை சொல்லி வேண்டி மாளாது. எல்லா உயிரிடத்திலும் அன்பு பாராட்டக்கூடியவர்கள் மூல நட்சத்திரக்காரர்கள். அமைதியான குணம் கொண்டவர்கள். ஆனா சின்ன வயசுல இவங்களை தன்னைத்தானே ஒரு உயரிய ஒரு பிறவியை நினைத்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் படாத பாடுபடுத்தி விடுவார்கள். சின்ன வயசுல மூல நட்சத்திரக்காரர்கள் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கமெண்ட்லயும் போடுங்க. உங்களுடைய சிறு வயசு அட்டகாசங்கள் எப்படி இருந்தது என்று சொல்வதற்கு நீங்கள் தயவு பண்ணி கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி வளர வளர இவர்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி அந்த மெச்சூரிட்டியில அடங்கி போய் தன்னுடைய பலம் தெரியாமல், ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய பலம் தெரியாது, முனிவர்களுடைய சாபம். இவர் ரிஷிகளை பலவிதமாக துன்புறுத்திய காரணத்தினால் ரிஷிகளால் தனக்கு தெரிந்தவை யாவும் மறந்து போக கடவுது என்று சபிக்கப்பட்டவர்கள். இவர்கள் திறமை இவர்களுக்கு தெரியாது. யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும் பக்கத்துல இருந்து. ஏன்னா இந்த நட்சத்திரத்துக்கு குருஸ்தானமாக 9ஆம் இடம் குருஸ்தானம் வருகிறது. ஸோ இந்த நட்சத்திரத்துக்கு யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதே போல இன்னொரு இன்சிடென்ட்டும் இருக்கு. யமனும் ஆஞ்சநேயரும் சண்டை போட்ட கதை. ஆக்சுவலா ராமருக்கு முடிவு காலம் வருது சுச்சுவேஷன்ல யம தர்மனால அந்த பட்டணத்துக்குள்ள நுழைய முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா அயோத்தி பட்டணத்தின் பாதுகாவலராக ஆஞ்சநேயர் சுவாமி இருக்கிறார். சித்திரகுப்தன் இந்த மாதிரி நீங்க இன்சைஸ் பண்ணி இவரை முடிக்கணும்னு சொல்ல போறப்ப அவங்க அந்த பட்டணத்துல யாரோட உயிரிமை எடுக்க முடியல. காரணம் அந்த பட்டணத்தின் வாயிற்காப்பனாக ஆஞ்சநேய பகவான் இருக்கிறார். ஸோ யாரும் அந்த பட்டணத்துக்குள்ள நுழையவே முடியல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியலன்னு யமன் நானே செல்கிறேன் அந்த பட்டணத்துக்கு என்று சொல்ல, ஆஞ்சநேயர் யமனை வணங்கி நீங்கள் வந்த காரணம் என்ன என்று கேட்க, இந்த மாதிரி ராமனுடைய ஆயுள் காலம் முடிய போகிறது, அதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்ல, அப்படியா ராமனோட உயிர் எடுக்க வந்திருக்கியா, அப்படி நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது என்று சொல்லி, ஸோ யமனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் பெரிய யுத்தம் நடக்க யமனை தோற்கடித்து ஆஞ்சநேயர் விரட்டி விடுகிறார். ஸோ இது இப்படியே போயிட்டு இருக்க அவருடைய எடுக்க வேண்டும் ஒரு கம்பல்ஷன்ல ஒரு முறை பகவானான ராமர் இது சற்று உணர்ந்து கொண்டதனால் ஒரு நாள் அவர் ராமன் ராமனுக்கு ஆஞ்சநேயர் பாத சேவை செய்து விட்டுருக்கிறார். அதை கால அமைச்சு விட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல ராமருடைய கைவிரல்ல இருந்து ஒரு மோதிரம் நழுவி கீழே விழுகிறது, பாதாளத்துக்கு செல்கிறது.
அந்த மோதிரத்தை தேடி ஆஞ்சநேயர் வந்து ராமர் பண்ணுகிறார். இந்த மோதிரத்தை எடுத்துட்டு வா ஆஞ்சநேயான்னு சொல்ல, அந்த மோதிரமானது இவர் ஓட வேகமாக செல்கிறது. இவர் திறந்துகிட்டே போறாரு. அது பிரபஞ்சத்தோட அந்த கோடிக்கு போக அந்த கேப்ல வந்து யமதர்மன் வந்து ராமனை வந்து பார்த்து அவரோட பேசி கொண்டு இருக்கலாம். அவர்கிட்ட இந்த உயிரிழக்கத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வர அவர் வந்து ராமர் வந்தோடனே என்ன சொல்றாருன்னா, யமதர்மன் வந்தோடனே என்ன சொல்றாருன்னா ராமர்கிட்ட, நம்ம பேசுறது வெளியில யாரும் கேட்க கூடாது, நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப யாரும் வந்து நம்ம தடுக்க கூடாதுன்னு சொல்ல, லக்ஷ்மணனை காவலுக்கு இருத்தி விட்டு இந்த மாதிரி லக்ஷ்மணா இதை மீறி யாராவது உள்ள வந்தா அவர்களுக்கு மரணம் நிச்சயம் என்று சொல்ல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல துர்வாச முனிவர் அந்த சமயம் பார்த்து ராமரை பார்க்க வர்றாரு. எல்லாமே இறையோட லீலை. துர்வாச முனிவர் பார்க்க வந்தோம்னா லக்ஷ்மணனுக்கு என்ன செய்யறதே தெரியல. துர்வாச முனிவர் தடுக்கிறார். துர்வாச முனிவர் சபித்து, நான் இந்த அயோத்தியை அழிச்சு போகுமாறு சபித்து விடுவேன் என்று சொல்ல, லக்ஷ்மணன் வேறு வழி இல்லாமல் அவர்கள் 2 பேருக்கு நடக்கிற கான்வர்சேஷனுக்கு நடுப்புற செல்ல, யமதர்மன் உடனே மறைந்து போக லக்ஷ்மணனுக்கு மரண தண்டனை, அதாவது தன்னுடைய ஆத்மாவை தானே எடுத்துக்கொள்ளும்படி சரை நதியில் இறங்கி லக்ஷ்மணன் மறைகிறார். அவருடைய ஆத்மாவுடைய அந்த அவதார நோக்கத்தை, ஆதிசேஷ அவதார நோக்கத்தை முடித்துக் கொள்கிறார். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வரத்துக்குள்ள ராமனும் தன்னுடைய யமதர்மனோட இதுவாக யமதர்மனுடைய ரிக்வெஸ்ட் கேட்க ராமனும் சரை நதியில் இறங்க போக, அந்த நேரம் அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்ட வந்த ஆஞ்சநேயரத்துக்குள்ள அவருக்கு அங்க மகாதேவர் தோன்றி, நீ வந்து உன்னோட அவதார நோக்கத்தை புரிந்து கொள், எமனுடைய இது யாரும் இருக்க முடியாது, கலியுகத்துல ராமநாமம் இருக்கும் வரை நீ உயிரோடு இருப்பாய், இனிமேல் ராமனை நீ ராம நாமத்திலேயே காண்பாய் என்று சொல்ல, இறைவன் வந்து ஆஞ்சநேயரும் மனசு சம்பந்தமாய் திரும்பி வர ராமர் ஆஞ்சநேயரை கட்டித்தழுவி சரை நதியில் இறங்கி அனுப்பி வைக்க ஆஞ்சநேயர் பூலோகத்திலேயே இன்றும் அருள்பாரித்துக் கொண்டிருக்கிறார். சோ அப்படி இருக்க இந்த நட்சத்திரக்காரர்களை, இறந்தவர்களை மீட்டு கொண்டு வரும் சக்தி படைத்தவர்கள். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பதியில் இருக்கும் ஜாபாலி தீர்த்தம் மற்றும் அனுவாவி சுப்பிரமணியர் கோவில் தீர்த்தம் போன்றவை இந்த நட்சத்திரத்துக்கான உகந்த தீர்த்தங்களாக சொல்லப்படுகின்றன. சோ இந்த நட்சத்திரத்திற்கான சித்தர் பதஞ்சலி சித்தர் ராமேஸ்வரம் சென்று இவர்கள் நீராடு வழிபட்டு வர இவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் பெருகும், கர்ம வினைகள் நீங்கும். ஆஞ்சநேயர் வழிபட்ட லிங்கம் மற்றும் ஆஞ்சநேயர் முதலில் லங்காவை தாண்டி அந்த ராமேஸ்வரத்தில் உள்ள ஆஞ்சநேயர் அனுமன் கோவிலை சென்று வழிபாடு செய்ய இவர்களுக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டக்கூடிய ஒரு சக்தி வரும். சோ இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை ஆஞ்சநேயர் வருகிறார். சங்கு புஷ்பம் வருகிறது. இந்த நட்சத்திரத்தின் விலங்கு பெண்ணாய், பறவை செம்போத்து, மராமரம் இந்த நட்சத்திரத்துக்குரிய மரம். சோ சாதக தாரையாக சதய நட்சத்திரம் வருகிறது. இவர்கள் காலபைரவர் வழிபாடு மற்றும் பூங்கொத்தை மொபைல் டெஸ்க்டாப்ல வைக்கிறது, 2 குதிரைகள் படம், திருக்கடையூர் சென்று அபிராமி வழிபாடு, அபிராமி அன்னையை வழிபடுவது மற்றும் எள் தானம், அகத்திக்கீரை தானம் மற்றும் திராட்சை பழ தானம் செய்வது. காக்கைக்கு நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு 5 காஞ்ச திராட்சை காக்கைக்கு கலந்து கொண்டு வந்து வைத்துக் கொண்டாலே போதும், உங்களுடைய சாதகாதாரை ஆக்டிவேட் ஆகிடும். பதஞ்சலி சித்தர் இந்த நட்சத்திர ஸ்பெஷலாக நீம் கரோலி பாபா வழிபாடு இவர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இது. உங்களுக்கு ஒரு கஷ்ட காலம் வருது என்று சொன்னாலே மற்றவங்களுக்கு எல்லாம் 1008 பிரச்சனை இருக்கும். நீங்க சுந்தரகாண்டத்தின் நாயகர் ஆஞ்சநேயருக்காக ராமாயணத்துல தனி காண்டமே வால்மீகி ஒதுக்கி கொடுத்திருக்காரு, சுந்தரகாண்டம். கஷ்டம் வரும்போது நீங்க மற்ற மாதிரி எந்த கஷ்டமும் பட வேண்டாம். நீங்க ஜஸ்ட் ராம 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 என்று சொல்லக்கூடிய அந்த தாரக மந்திரத்தை நீங்க உச்சரித்து வந்தாலே போதும், உங்கள் மனம் தானாக அமைதி அடைவதை நீங்க உணர்வீர்கள். இது 100% சத்தியமான ஒரு உண்மை. சோ உங்களுடைய மன அமைதிக்கு நீங்க ராமநாம தாரக மந்திரம் உச்சரித்து வர உங்கள் வாழ்க்கையில் நன்மை பிறக்கும். அதே போல இந்த நட்சத்திரத்துக்கு சுந்தரகாண்ட புத்தகத்தை வீட்டில் வாங்கி வைத்து வர, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து வர உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெருகும். ஸோ இத்துடன் இந்த மூலம் நட்சத்திரத்துக்கான பதிவு முடிவடைகிறது. ஸோ அடுத்து ஒரு நட்சத்திரங்கள் கூடியவர்களை பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.